السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد. இன்றைய தராவிஹ் சிந்தனையாக நாங்கள் முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். தராவிஹ் மாத்திரமல்ல, கியாமுல் லைல், பொதுவாக கியாமுல் லைல் என்பதுதான் அடிப்படை. அந்த கியாமுல் லைல், அது நாங்கள் தராவியுடைய பெயரில் தொழுதாலும் சரி, இரவின் இறுதி பகுதியில் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும், தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும், அந்த தொழுகைகளிலே நீண்ட நேரம் நாங்கள் பொதுவாக சஜிதாக்களிலே இருப்பது வழக்கம். இறுதி பத்தில் இந்த நேரத்திலே என்ன துவாக்கள் செய்வது, இவற்றை கேட்பது என்ற ஒரு எப்படி கேட்பது என்ற ஒரு தடுமாற்றம் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அதற்கான தீர்வாக நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் எத்தனை ரக்காத்துகள் தொழுகிறோமோ, எத்தனை சஜிதாக்கள் இருக்கின்றனவோ, அதற்கேற்ப எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு துவாக்களையும் நாங்கள் பிரித்து வைத்துக் கொள்ள முடியும். முதலாவதாக, முதல் ரக்காத்திலே உள்ள சுஜூதிலே எங்களது பாவ மன்னிப்புக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பதாக நாங்கள் முடிவு செய்யலாம். சில வேளை பாவ மன்னிப்புக்காக துவா கேட்பதற்கு அவ்வளவு நேரம் தேவையா? 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடங்கள் சில வேளை சஜிதாவிலே இருப்பார்கள் இமாம்கள். அவ்வளவு நேரத்துக்கு வலது நாங்கள் தனியாக தொழுதால் அவ்வளவு நேரம் நீண்ட சஜிதாவிலே நாங்கள் இருப்போம். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்பதற்கு அவ்வளவு நேரம் தேவையா என்று சிலாக்கள் யோசிக்கலாம். அப்படி அல்ல, மாற்றமாக ஒரு துவாவை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவது, மன்றாடுவது என்று சொல்வது. இந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவோமோ மன்றாடுவோமோ, அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுக்கு அது விருப்பமானது. அடியார்கள் தன்னிடத்திலே மன்றாடுவதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யலாம்? திரும்ப திரும்ப ஒரே துவாவை நாங்கள் கேட்கலாம். அதே நேரத்தில் அரபிலே முடியாதவர்கள் தமக்கு தெரிந்த மொழிகளிலும் துவா கேட்கலாம் என்பதுதான் பலமான கருத்து. சில அறிஞருடைய கருத்துப்படி முடியாது என்று சொன்னாலும் கூட பலமான கருத்துப்படி அது முடியும். அது ஒன்று. அடுத்ததாக, எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக எங்களுடைய குடும்பம், நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நாம் நேசிக்கக்கூடியவர்கள், எங்களை நேசிக்கக்கூடியவர்கள் என்ற பலருக்கும் நாங்கள் என்ன செய்யலாம்? பாவ மன்னிப்புக்காக துவா கேட்கலாம். நரக விடுதலைக்காக துவா கேட்கலாம். அடுத்ததாக, அடுத்த ரக்காத்திலே நாங்கள் எங்களுடைய உலக தேவைகள் அல்லது மறுமையுடைய தேவைகள் அல்லது உலக தேவைகள், அதற்காக ஒரு ரக்காத்திலே மறுமையுடைய தேவைகளுக்காக நாங்கள் துவா கேட்பது. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி நேரத்தை இலகுவாக்கி வைப்பாயாக, கபருடைய வாழ்க்கையை இன்பமானதாக ஆக்கி வைப்பாயாக, மறுமையிலே உள்ள அந்த சிராத்துல் முஸ்தகீம், அதே போல பட்டோலைகள் வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பம், கேள்வி கணக்கு, சுவர்க்கம், நரகம், இது போன்ற பல விடயங்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கலாம். இன்னொரு ரக்காத்திலே உலகத்தினுடைய பல்வேறு தேவைகள் இருக்கின்றன, எங்களுடைய அவற்றுக்காக துவா கேட்கலாம். இன்னொரு ரக்காத்திலே சஜிதாவிலே, இன்னொரு சஜிதாவிலே நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே உள்ள பிரச்சனைகள், நோய் நொம்பலம் உள்ளவர்கள் இருப்பார்கள், வியாபாரத்தில் நஷ்டம் உள்ளவர்கள், திருமணம் முடிக்க தேவையானவர்கள், பிள்ளை பாக்கியமற்றவர்கள் என்று பல தேவையுள்ளவர்கள் எங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் ஒரு சஜிதாவை ஒதுக்கலாம். அடுத்ததாக, உலக முஸ்லிம்களுக்காக என்று நாங்கள் ஒரு சஜிதாவை நாங்கள் ஒதுக்கலாம். இப்படி பல வகையிலே திட்டமிட்டு நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? செய்து கொண்டால் எங்களுடைய தொழுகை ஒரு இன்பமுள்ள ஒரு தொழுகையாக இருக்கும். உயிரோட்டம் உள்ள தொழுகையாக, உள்ளச்சம் உள்ள தொழுகையாக இருக்கும். அந்த தொழுகையை தொழுது முடிந்தவுடன் பெரியோரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு ஏற்படும். இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு சேர்ப்பது போல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.